ரஷ்யா உக்ரைன் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில நாட்டோ நாடுகளை இழுக்கிறதுக்கான எல்லா வேலைகளுமே இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் எஸ்டோனியாவோட ஏர்ஸ்பேஸை ரஷ்யா வைலேட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி. சரி, ஓகேப்பா, எஸ்டோனியாக்குள்ள ரஷ்யாவோட போர் விமானங்கள் நுழைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி போலாந்தோட ஏர்ஸ்பேஸை ரஷ்யாவோட ட்ரோன்கள் பிரீச் பண்ணதா ஒரு செய்தி. சரி, ஓகே, அதுவும் ஏதோ உக்ரைன் மேல அட்டாக் பண்ணப்போ உள்ள ஏதோ ட்ரோன்கள் வந்துருச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கப்போ செப்டம்பர் 21, 22 இந்த 2 நாட்கள்ல இதை விட பெரிய ஒரு புகாரை ரஷ்யா மேல நாட்டு வச்சிருக்காங்க. என்னடா பார்த்தோன்னா, ரஷ்யாவோட IL-20 சீரியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரெகானசன்ஸ் ஏர்கிராஃப்ட், இது ரஷ்யாவோட ஒரு உளவு விமானம்னு சொல்லலாம். அதை பால்டிக் நாடுகள்ல நாங்க இடைமறிச்சோன்னு ஜெர்மனி ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா, டென்மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டுக்கு மேல ஒரு 5 ட்ரோன்கள், நார்மலா சிவிலியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸ் கிடையாது, 5 மிலிட்டரி கிரேட் ட்ரோன்கள் பறந்துட்டு இருந்துச்சு. அதனால ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஏர் டிராபிக்கை நிறுத்தி வச்சிருந்தோன்னு இப்ப அதையும் ரஷ்யாவோட பேர்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நாட்டோ ரஷ்யா மேல சில புகார்களை கொடுக்கறத சமீபத்தில் நம்மளால பார்க்க முடியுது. இது என்ன மாதிரி பிரச்சனைகள் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைன்ல கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் என்னெல்லாம் அப்டேட் நடந்துட்டு இருக்கின்றத இந்த ஒரு பதிவுல பார்த்து முடிச்சிரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம்பு கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமான IL-20 ஏர்கிராஃப்ட், இது ரஷ்யாவோட ஒரு உளவு விமானம்ன்றதை நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். இவங்களை எந்த இடத்துல வச்சு ஜெர்மனியை சார்ந்த விமானப்படை விமானங்கள், நாட்டோவோட யூரோப்பியன் ஈஸ்டர்ன் ஆர்முக்கு கீழே இருக்கக்கூடிய விமானங்கள் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க யூரோஃபைட்டர்ஸை பயன்படுத்தி. கரெக்டாக சொல்லணும்னா பால்டிக் நாடுகளோட நியூட்ரல் ஏர்ஸ்பேஸில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்பா பால்டிக்கோட நியூட்ரல் ஏர்ஸ்பேஸில் பறந்துட்டு இருக்குன்னா அப்போ அவங்க எதுவும் ஏர்ஸ்பேஸ் வயலேஷன் பண்ணல. அப்படி இருக்கப்போ இவங்க ஏன் இதை இடைமறிக்க முயற்சி பண்ணாங்க? அப்போ இது முழுக்க முழுக்க நாட்டோட தப்பான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இன்டர்செப்ஷன் சொல்றது இந்த இடத்துல நடக்கல. ஆனால் மீடியாவில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. இன்டர்செப்ஷன்றது எப்போ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குன்னா, உள்ள நுழைஞ்ச அந்த விமானங்களை நீங்க இடைமறிச்சு அவங்க கிட்ட இருந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்ல நீங்க அவங்களை திரும்பி போக வச்சிருந்தீங்கன்னா தான் இந்த இடத்துல இன்டர்செப்ஷன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கரெக்டானதா இருக்கும். ஆனா வெளியில வந்திருக்கக்கூடிய மீடியா செய்திகள் எல்லாமே அவங்களோட ஹெட்லைனை மட்டும் பார்த்தோன்னா, இந்த இடத்துல நாட்டோட ஏர்ஸ்பேஸை திரும்பவும் ரஷ்யாவோட உளவு விமானம் வயலேட் பண்ணிருச்சு, அதனால நாட்டோட போர் விமானங்கள் அவங்களை திருப்பி அனுப்புன மாதிரி செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த இடத்துல நடந்தது கிடையாது. இந்த உளவு விமானங்கள் உள்ள வரப்போ மோஸ்ட்டாக அவங்களோட டிரான்ஸ்பாண்டர்ஸ்ன்றது ஆன்ல இருக்காது. அது நாட்டோட போர் விமானங்களாக இருந்தாலும் சரி, யூரோப்பியன் யூனியனை சார்ந்த விமானங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த நாட்டோட விமானங்களாக இருந்தாலும் சரி, உளவு விமானங்கள் அந்த ரெகானசன்ஸ் ஏர்கிராஃப்ட் கேட்டகரிக்கு கீழே வந்துட்டாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட டிரான்ஸ்பாண்டர்ஸை ஆஃப் பண்ணிடுவாங்க. சிவிலியன் ஏர்கிராஃப்ட் பறக்கிறத விட ரொம்ப உயரத்தில் தான் இவங்க பறந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நாட்டோட ரேடார்கள் இந்த விமானத்தை பிக் பண்ணதுக்கு அப்புறமா உடனடியாக பக்கத்தில் அவங்களோட குவிக்கர் ரெஸ்பான்ஸ் டீமில் இருக்கக்கூடிய ஜெர்மனியை சார்ந்த இந்த விமானங்கள் அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ஒரு க்ளோஸ் அப் டிஸ்டன்ஸில் போயிட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது இது ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட். அவங்க அந்த ரேடியோ கம்யூனிகேஷனை பிரேக் பண்ணிட்டு அவங்களுக்கு கூட கம்யூனிகேஷனை மேக் பண்ண ட்ரை பண்ணுறப்போ எந்த விதமான ரெஸ்பான்ஸும் ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட் கிட்ட இருந்து கிடையாது. சரி, ஓகே, இவங்க நியூட்ரல் ஏர்ஸ்பேஸில் தான் பறந்துட்டு இருக்காங்க, இதனால எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரோந்து பணிகளில் ஈடுபடக்கூடிய அந்த பொறுப்பை எஸ்டோனியாவோட ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த விமானங்கள் கிட்ட மாற்றி விட்டுட்டு இந்த விமானங்கள் அதோட பேஸுக்கு திரும்பி இருக்கு. ஆக்சுவலாக இது பெரிய ஒரு வயலேஷனோ, இந்த நேரத்தில் வயலேஷனே நடக்கல. ஆனால் அப்படி இருந்தும் நாட்டோ சார்ந்த நாடுகள் இது ஒரு பெரிய செய்தியாக சொல்றதுக்கு மெயினான காரணம், எந்தெந்த இடத்துலாம் இந்த ஒரு காமெடி சீன்ல வரும், அங்கே எதனா ஒன்று காணாமல் போனால் கூட அதை கொண்டு வந்து என் பேரில் எழுதுறாங்க. அந்த மாதிரி நாட்டோவில் இருக்க நாடுகளுக்குள்ள ஒரு பரபரப்பான சூழ்நிலை இப்போ உருவாகி இருக்கு. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன வயலேஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல ரஷ்யாவோட பேரை எழுத இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு டென்மார்க்ல நடந்த சம்பவம் இப்போ ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டமா இருக்கு. டென்மார்க்கோட முக்கியமான ஏர்போர்ட்டா இருக்கக்கூடிய கோபன்ஹேகன், இது அவங்களோட இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்போர்ட்னு சொல்லலாம். லோக்கல் டைம் யூகேவோட டைமின் படி நேற்று 7:46 அந்த இரவு நேரத்தில் இந்த ஏர்போர்ட்டுக்கு மேல 5 ட்ரோன்கள், 3 லார்ஜஸ்ட் சைஸ் ட்ரோன்ஸ், 2 மீடியம் சைஸ்டு ட்ரோன்ஸ் ஆனது பறக்கிறத அவங்களோட ஏர் டிராபிக் கண்ட்ரோல் மூலமா அவங்க கண்காணிக்கிறாங்க. இப்படி கண்காணிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவோட ட்ரோன்கள் உள்ள வந்துருச்சு, நம்மளோட ஏர்போர்ட்டை ஸ்ட்ரைக் பண்றதுக்காக ரஷ்யா உங்களோட ட்ரோன்களை உள்ள அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய செய்தி அந்த இடத்துல பரவுது. இப்படிப்பட்ட செய்தி வெளியில வந்ததுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏர்போர்ட்டோட ஏர் டிராபிக் மொத்தத்தையும், விமானங்கள் எதுவும் தரையிறங்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடிய விமானங்கள் எதுவும் டேக் ஆஃப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 மணி நேரத்துக்கு அந்த ஏர்போர்ட்டை மூடுறாங்க. இப்படி மூடினதுக்கு அப்புறமா 15 ஏர்கிராஃப்ட்ஸ் வரைக்கும் அந்த இடத்துல லேண்ட் ஆகக்கூடியது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏர்போர்ட்ஸுக்கு அங்கே தரையிறங்க வேண்டிய விமானங்கள் உடனடியாக வழிமாற்றமானது பண்ணப்படுது. ஸோ இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் அவங்களோட பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் 3 நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி அரெஸ்ட் பண்ணதில் அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, 2 ட்ரோன்களை நாங்கள் இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஏர்ஸ்பேஸில் பறக்க விட்டோம், ஆனால் அது இவ்வளோ பெரிய கான்சிக்வன்சஸை எங்களை ஏற்படுத்துன்ற மாதிரி தெரியாதுன்ற மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸில் சொன்னதா டென்மார்க்கோட நிறுவனங்கள் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அப்போ அந்த மீதம் உள்ள ட்ரோன்கள் யாரோடது?
3 ட்ரோன்கள் உள்ள வந்திருக்கு, மொத்தமா 5 ட்ரோன்கள். அதுல வந்து 2 ட்ரோன்களை பறக்க விட்டதா இவங்க ஒத்துட்டு இருக்காங்க. அது 2 மீடியம் சைஸ் ட்ரோன் தான். ஸோ சிவிலியன்ஸ் வந்து அந்த லைசன்ஸ் வச்சிருக்கவங்க யார் வேணா அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணலாம். அப்ப மீதம் உள்ள 3 ட்ரோன்கள் யாரோடது? அவங்களோட ராணுவமே பயன்படுத்தினப்போ இன்கேஸ் அவங்க வந்து எப்படி சொல்றது, இதை வந்து இதை மிஸ் ஐடென்டிஃபை பண்ணி இப்படி ஒரு பெரிய செய்தி அது மாறிடுச்சா, இல்ல உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி யாருன்னா இருக்காங்களான்றது அந்த இன்வெஸ்டிகேஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா இதுல ரஷ்யாவோட இன்வால்மெண்ட் இல்லைன்னு எங்களால சொல்லிட முடியாது. நாங்க இப்போதைக்கு வந்து ரஷ்யன் இன்வால்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸை நாங்க குறைச்சதா தான் சொல்லியிருக்கோம். மேபி இதுக்கு பின்னாடி ரஷ்யா இருந்தாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் என்னன்னா, பால்டிக்ல நியூட்ரல் ஏர்ஸ்பேஸ்ல பறக்கக்கூடிய ரஷ்யாவோட விமானத்தை இன்டர்செப்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இன்னொரு பக்கம் என்னடானா, டென்மார்க்கோட ஏர்போர்ட்டுக்கு மேல ஒரு ட்ரோன் பறந்தது. அப்படி பறந்துட்டு இருந்த ட்ரோன் ரஷ்யாவோட ட்ரோனா வாய்ப்பு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாமே இப்போ வந்து ஒரு பேனிக் மோட்ல இருக்காங்க. நீங்க ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்த செய்திலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட ஏர்பேஸுக்கு மேல ஒரு ட்ரோன் பறக்கும். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல அந்த ட்ரோன் எங்க இருந்து வந்தது எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி திடீர்னு ட்ரோன்கள் தோன்றப்போ அதையும் கொண்டு வந்து இந்த இடத்துல ரஷ்யாவோட கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பேட்டர்னை இந்த இடத்துல திரும்பவும் ரஷ்யாவுக்கு எதிராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி ரஷ்யா இருக்காங்களா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியல. இந்த 2 சம்பவத்தில் என்னால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ரஷ்யாவோட வந்து ஒரு உளவு விமானம் உள்ள பொதுன்னு வைங்க, அது தனியாக போகாது. அதுக்கு எஸ்கார்ட் கொடுக்குற மாதிரி ரெகுலர் மிஷன்ஸுக்கு போகிறப்பவே குறிப்பிட்ட சில கிலோமீட்டர்கள் தொலைவில், ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தொலைவில் ஒன்று ரஷ்யாவோட Su-30 அதை எஸ்கார்ட் பண்ணி போகும். அப்படி இல்லையா Su-35 எஸ்கார்ட் பண்ணி போகும். இதுக்கு முன்னாடி நடந்த மோஸ்ட் ஆஃப் த மிஷன்ஸில் இந்த ஒரு பேட்டர்னை ரஷ்யா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா உள்ள ஒரு உளவு விமானத்தை அனுப்புறீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ரஷ்யாவுக்கு இருக்கு. அப்படி இருக்கப்போ நினைச்சு பாருங்க, திடீர்னு போயிட்டு இவங்க உள்ள ஏதோ ஒன்று பண்றாங்க, அந்த ஏர்கிராஃப்ட் நாங்கள் இன்டர்செப்ட் பண்றோம், திடீர்னு வந்து அவங்க கூட கம்யூனிகேஷன் பிரேக் பண்றோம்னு. அப்போ சுத்தி சர்வைலன்ஸ்ல நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் ரஷ்யாவோட ஏதோ ஒரு ஃபைட்டர் ஜெட் பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. சொல்ல முடியாது, Su-57 மேபி இவங்க எஸ்கார்ட்டுக்கு அந்த இடத்துல அனுப்பியிருந்தாலும் அனுப்பியிருக்கலாம். ஆனால் இதே மாதிரி டென்ஷன்ஸ் வந்து அதிகமாகிட்டு வைங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு தேவையே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, அந்த இடத்துல ஒரே ஒரு செகண்ட் ஏதாச்சும் ஒன்று தப்பாக மாறுச்சுன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த இடத்துல போருக்கு நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்தி விட்டுரும். ஏற்கனவே கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவோட விமானம் அந்த ஃபியூவலை டம்ப் பண்ணதுனாலையோ அது லைட்டாக தட்டினதுனாலே ஏற்கனவே அமெரிக்காவோட ஒரு ட்ரோன் கீழே விழுந்திருக்கு. ட்ரோன் கீழே விழுந்ததுக்கே மிகப்பெரிய எஸ்கலேஷன்ஸை நாங்கள் கொடுப்போம். அந்த மாதிரி இப்போ இந்த வேர்ட் வார்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அமெரிக்கா வெளியிட்டிருந்தாங்க. இன்கேஸ் இந்த இடத்துல ஏதாச்சும் தப்பு நடந்து ரஷ்யா பண்ண மாதிரி ஒரு ஸ்டண்ட்டை மற்ற நாடுகள் யாராச்சும் இந்த விமானங்கள் கிட்ட பண்ணி அது ஒரு டிசாஸ்டரில் முடிஞ்சதுன்னா நம்மளால எதையுமே இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஸோ நேட்டோவும் சரி ரஷ்யாவும் சரி இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கல, இல்லை குறைக்கிறதுக்கு முயற்சிகள் கூட எதுவும் பண்ணலன்னா ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று பால்டிக்கில் நடக்கும், இல்லை ஜெர்மனிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏர்ஸ்பேஸில் வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லை, 2-3 முக்கியமான கிராமத்தை இப்போ கைப்பற்றிட்டதா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க நிப்ரோவஸ்கில். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் தேடிட்டு இருக்கேன், கிடைச்சதுன்னா அதை பற்றி இன்னொரு வீடியோவில் எக்ஸ்ட்ரா பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ உக்ரைனோட 50th அசால்ட் யூனிட் அவங்க கிட்ட இருந்து உக்ரைனோட ஒரு டெலகிராம் குரூப் மூலமா ஒரு செய்தி அனுந்து வந்திருக்கு. டெலகிராம் குரூப்னு சொல்ல முடியாது, அங்கே இருக்கக்கூடிய மீடியா, லோக்கல் மீடியா மாதிரி இவங்களோட மெயினான வேலை என்னன்னா, பேட்டில் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு, இப்போ நம்பூரில் இந்த நிறைய புலனாய்வு பண்ணக்கூடிய சில மீடியாஸ் இருக்காங்கல்ல, டேரெக்டாக போயிட்டு அக்யூஸ்டை கண்டுபிடிச்சு அக்யூஸ்டோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறது, அந்த மாதிரி உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு மீடியா அவங்க நேரடியாக இந்த மாதிரி சோல்ஜர்ஸை போயிட்டு சந்திக்கிறப்போ 50th அசால்ட் யூனிட் சார்ந்த சோல்ஜர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 50 வயசு 55 வயசு இருக்கக்கூடிய நபர்களை உக்ரைன் வந்து ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்புகிறாங்க. விருப்பமே இல்லைன்னு சொன்னாலும் அவங்கள கம்பல் பண்ணி காம்பேட் யூனிட்டாக இருக்கக்கூடிய வீரர்களை அசால்ட் யூனிட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதன் காரணமாக என்ன இருக்குன்னா, கடந்த ஒரு வாரத்தில் 1800 நபர்களுக்கும் அதிகமாக அவங்களோட ஓன் யூனிட், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லேருந்து திடீர்னு வேனிஷ் ஆகி போயிருக்காங்க. அதாவது எனக்கு இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு அந்த போர்க்களத்தை விட்டு காணாமல் போயிருக்காங்க. இது ரஷ்யாவோட ஸ்ட்ரைக்னால அவங்க கொல்லப்படலை. அதே மாதிரி உக்ரைனும் வந்து எப்படி சொல்கிறது, இவங்க இறந்ததுக்கான கணக்குகளை காட்டல. அப்படின்னா பேட்டில் ஃபீல்டை விட்டு அவங்க பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி முக்கியமான டேட்டாஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்கேஸ் அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்தோம், இல்லை அதை பற்றி ஒரு ஒரு 2-3 வீடியோ ஒரு சீரிஸ் மாதிரி பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். அவங்க பண்ணியிருக்கிறது என்னெல்லாம் இதுக்காக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி வீடியோ வேணால் தாராளமாக அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 2 இல்லை வேணாம், ஒரு 3 நாளைக்குள்ளே அதை பற்றி ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நேட்டோ ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிஆர் வேலையை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் எல்லா நாடுகளும் மேலே எதனா ஒரு ட்ரோன் பறந்தால் கூட ரஷ்யாவோட ட்ரோன் உள்ளே வந்துருச்சு. இந்த இந்தியா பாகிஸ்தான் கிளாஷில் இது நடந்துச்சு. எங்கேயோ வந்து பார்டரில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு
விழுப்புரம் பக்கத்தில் முண்டியம் பக்கத்தில் அக்ரிகல்ச்சரல் ட்ரோன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் அக்ரிகல்ச்சரல் லேண்டில் பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு பாகிஸ்தானோட ட்ரோன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்லாம் வந்து ஒரு பெரிய சம்பவமாக அது மாறிச்சு. அந்த மாதிரி எங்கே ட்ரோன் பறந்தாலும் இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவில் தான் நடந்துட்டு இருக்கு, நாட்டோட ஆஸ்பேஸ்க்குள்ள ரஷ்யா நுழைஞ்சிட்டாங்கிற மாதிரி செய்திகளை என்னால் பார்க்க முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மாதுரி வந்து விடுகிறது உங்கள் எல்லாருக்கே.